ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, என்னோட சேனல்ல தெரியல உங்களுக்கு. இந்த சேனல்ல போயிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணா, இப்போ நான் என்னென்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜெரோதா, ஓகே. அலிஸ்ப்ளூ, க்ரோ, ஃபயர்ஸ், கொட்டெக், நியோன்னு சொல்லிட்டு இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் என்னோட கரியர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேவா? ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் வந்து அப்படி அப்படியே போட ஆரம்பிச்சு. அப்போ வந்து க்ரோ தான் எனக்கு தெரியும். அவங்க தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. க்ரோ வந்து முன்னாடி வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்காகவே இருந்தது. நான் இப்போ என்ன பண்ணேன்னா க்ரோ வந்து சூஸ் பண்ணேன். ஸோ லேட்டராக என்ன அப்படின்னா, நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெரோதாவும் அலைஸ்பூவும் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் ட்ரேடிங்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்கிறதுனால இது இவ்வளோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணேன். ஓகேவா? தென் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபயர்ஸ் வந்து என்னோட ஒய்ஃபோட அக்கௌண்ட் நேம்ல வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபயர்ஸை பொறுத்தவரை அப்படின்னா எந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் கிடையாது. இப்போ ஜெரோதால அலைஸ்பூல வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு 400 ரூபா 500 ரூபா வந்து நம்ம பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். irrespective ஆஃப் நம்ம ட்ரேட் பண்றோம் பண்ணல, நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கணும். க்ரோவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நீ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து பே பண்ண தேவையில்ல. ஆனா தெர் இஸ் ஏ brokerage. நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா பை பண்றதுக்கு ஒன்னு வந்து brokerage வந்து பே பண்ணும். ஜெரோதா அரைஸ்ப்ளூல வந்து பார்த்தீங்கன்னா பையிங்க்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. இன்னைக்கு நீ பை பண்ற 2 days கழிச்சு விற்கிற அப்படின்னா அதுக்கு வந்து டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு ஸ்டாக்கை டெலிவரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே நீ விற்கிற அப்படின்னா அதுக்கு பேர் இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்குள்ளாரே நீ க்ளோஸ் பண்ணிடல பொசிஷன். ஸோ அந்த அந்த பார்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா க்ரோல வந்து சார்ஜஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். லெட்ஸி நீ இன்னைக்கு வாங்குற ஒரு 5 மாசம் கழிச்சு விற்கிற, ஒரு வருஷம் கழிச்சு விற்கிறன்னா நீ க்ரோக்கும் போகலாம் ஃபயர்ஸ்க்கும் போகலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான பிளாட்ஃபார்ம் வேணும், எனக்கு அப்பப்போ லாகின் இஷ்யூவே வரக்கூடாது அப்படின்னா நீ ஜெரோதாவும் போகலாம் ஃபயர்ஸும் போகலாம். ஸோ நீ பிகினராக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீ ஃபயர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோ. ஃபயர்ஸ் வந்து ஏஎம்சிலேருந்து எல்லாமே ஃப்ரீ, ஓரளவு ஸ்டேபிளாகவும் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டுக்கு க்ரோ கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோ இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா க்ரோல மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஸ்டாக் வாங்குறீங்க வைக்கிறீங்கன்னா ஃபயர்ஸ்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. அப்புறம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நம்ம அந்த 1 இயர் தான் நம்ம வந்து மந்த்லி பே பண்ணணும். அப்படியா? ஆமா, நீங்க அதுக்கப்புறமா வந்து மந்த்லி பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம்னு பார்த்தோம்ல. ஆ, லட்சே வந்து பார்த்தோன்னா ஆ, எனக்கு மார்க்கெட்ல எப்போ டவுன் ஆகுதோ நான் அப்போ மட்டும் வாங்கினா போதும். அந்த ஒன் டைம்ல போயிட்டு 1000 ரூபீஸ் 2000 அதுல ரேஞ்ச் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ல. சில மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 500 பே பண்ணா போதும் ஒன் டைம். சில மியூச்சுவல் ஃபண்ட்ல ஓகே. மினிமம் 1000 பே பண்ணும், அதாவது ஒன் டைம் சார்ஜஸ். சிப்ல வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாயில இருந்தே இருக்கு. நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், வெறும் 50 ரூபா மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா நீங்க மாசம் மாசம் 50 ரூபாயும் சிப்ல வந்து போட்டுடலாம். ஸோ ஓகே. அதான் அது ஆட்டோமேட்டிக்காவே. வந்து சாரி 1 சாரி சார். இயர்க்கு மட்டும் தான் போடணுமா? இல்ல 1 இயர்க்கு மட்டும் தான் அது போடணுமா? அதுக்கப்புறம் இல்ல, நீங்க வந்து அந்த எத்தனை இயர் அமௌண்ட் வேணா போடலாம். நீங்க சிப்பை பொறுத்தவரை போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப நானா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து போட்டிருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 இயர்ஸா போட்டு தான் இருக்கேன். சிப்ல அது மட்டும் போயிட்டே இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு தேவைங்கும் போது கூட நீங்க வேணுங்கும் போது எடுத்துக்கலாம். ஆனா மினிமம் 1 இயர் வந்து என்னோட ஆ, சஜஷன். 1 இயர்க்கு அப்புறம் வந்து அமௌண்ட் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. 1 இயர்க்குள்ளார மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா எடுக்காதீங்க. ஓகே. ஸோ அக்கௌண்ட் நீங்க ஓபன் சொல்லிட்டு இருந்தீங்க. பண்றதுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றது இந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யூஸ் பண்ணிட்டு என்ன நீங்க கையில வச்சுக்கணும்னா ஆதார் நம்பர், பேன் நம்பர், அப்புறம் வந்து எந்த நம்பர் வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 to 10 minutes எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிரும். அதில் வந்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் அது எல்லாம் ஆதார்லேருந்தே மோஸ்ட்லி எல்லா டீட்டெயிலும் எடுத்துருவாங்க, சிக்னேச்சர் முத கொண்டு. பட் சில டைம் வந்து சிக்னேச்சர் கேட்பாங்க, நீங்கள் சைன் பண்ணி மேனுவலாக வந்து போட்டால் போதும். ஒரு இமெயில் ஐடி வந்து இதுக்கு தேவை, ஒரு மொபைல் நம்பர் தேவை இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் வராது இல்லடா? வராது, மோஸ்ட்லி நீ கரெக்டாக போட்டிங்கன்னா வராது. கரெக்டா இல்ல சொல்றோம், அந்த மாதிரி ஏதாவது இது அந்த பண்ணுவாங்களான்னு. மாரி வந்துச்சுன்னா நீங்க வந்து அகைன் நீ வந்து உன்னோட ஆதார்ல செக் பண்ணிட்டு அதே சிக்னேச்சர் வந்து போட்டீங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். அது மாதிரி பேங்க் புக்கும் வச்சுக்கோங்க, பேங்க் நம்பர் வந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து எஸ்பிஐ HDFC வச்சிருந்தா ஃபைன் தான். HDFC SBI அது எதா இருந்தாலும் ஓகே, ஐசிசி இருந்தாலும் ஓகே தான். பட் மோஸ்டா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பேங்க்கா வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே.
ஸோ இது மூலயமா வந்து நீங்க அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோ. நான் லிங்க் இங்கேருந்து எடுத்துக்கோ, இல்லைனாலும் நான் தரேன். அதுக்கப்புறம் சில வீடியோலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்க மேபி பார்த்துருப்பீங்க. இல்லைனாலும் நான் ஒரு தடவை கிளான்ஸ் வந்து காமிச்சிடறேன். இதுல வந்து பிளேலிஸ்ட்ல வந்து போனீங்கன்னா, இப்போ நான் பைபேக்குங்கிற ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை, கரெக்டா? ஆனா இந்த பைபேக்ல ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நீ இந்த வீடியோ பாரு, இல்லைன்னா என்கிட்ட நீ சொல்லு, நான் வந்து எல்லாமே சொல்லித் தரேன். ஓகேவா? நான் அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு என்ன பண்ண போறேன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஆமா. கிரியேட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் மினிமமா ஏதாவது ஒரு ஷேர் சும்மா வாங்கி பார்த்துட்டு அதோட இதை பார்க்குறேன், குரோயிங் எப்படி இருக்கு அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நம்ம போனஸை பத்தி பேசுறோம், ஞாபகம் இருக்கு அலெக்ஸ்? இப்போ போனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, இப்போ நான் இந்த ஸ்டாக் வந்து 248 ரூபால இருக்கும் போது போட்டேன், கரெக்டா? ஓகே. ஓகே. ஓகேவா? சரிங்களா? இப்போ நம்ம இந்த இந்த ஷேருக்கு போயிடும் பவர் கிரிட்ல. நான் இந்த ஷேர்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸா ஹோல்ட் பண்றேன். ஓகேவா? ம். 248 என்ன டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 months ago. ஸோ இப்போ இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போயிருக்கு? 348 ரூபா போயிருக்கு, கரெக்டா? ஸோ இதுக்கு நடுவுல 9 மாசம் முன்னாடி நான் போட்டிருக்கேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நாம 3 ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் தராங்களா? ஓகேவா? நான் வாங்கின பிரைஸ் எவ்வளோ? 248ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் 9 months தான் ஹோல்ட் பண்றேன். ஆனா இந்த ஷேர் வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு ப்ரைஸ். எனக்கு வந்து ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, 8 ரூபா 50 பைசா டிவிடனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட லாங் டைம்ல பெனிஃபிட். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2019 வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, 2019 இருந்து நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய், ஒரு ஆல்மோஸ்ட் 7 rupees, ஆல்மோஸ்ட் ஒரு 30 rupees கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு போனஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, தெரியுதா? 3 வச்சிருந்தா 1 2021ல. ஸோ அப்போ என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலா 200 ரூபாய் தான் வாங்கினேன். ஆனா என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 130. இங்க எவ்வளோ வந்துச்சு? 130 கூட இல்லை, 120. ஸோ 120 ஆவரேஜ் ப்ரைஸ் போயிடுச்சு. நான் ஒரு 3-4 இயர்ஸா வச்சிருக்கேன். எனக்கு டிவிடெண்டும் கொடுக்குறாங்க, என்னோட ஷேர் அப்ரிஷியேட் ஆகுது. ஸோ இதே மாரி ஷேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லாங் டேர்முக்கு நல்லாவே வாங்குவாங்க. இன்னொன்று எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். வேதாந்தான்னு ஒரு ஷேர் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதாந்தா. வேதாந்தா Yeah. விடிஎல். ஓகேவா? இந்த ஷேரை பார்த்தீங்க அப்படின்னா இங்க போயிருக்கு பாருங்க, 506 ரூபாய் கிட்ட போயிருக்கு. இதோட கார்பரேட் ஆக்ஷன் பாக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 11 ரூபாய் எவ்வளவு ஷேர் டிவிடெண்ட் தராங்க பாருங்க. இங்க வந்து 20 ரூபா கொடுத்துருக்காங்க, இந்த இடம் 18 ரூபா, 38 ரூபாய். ஸோ இந்த ஷேர்லாம் நான் வாங்கி வித்துட்டேன் ஆக்சுவலா. ஆனா இதெல்லாம் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம போட்ட பணம், இப்போ ஒரு 10,000 போட்டிருந்தோம் அப்படின்னா 10,000 நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டிவிடெண்டாவே வந்துடும். ஸோ இது ஆனா இந்த ஷேர் வந்து பார்த்தா ரிஸ்க் அதிகம். இங்க வந்து தெரியுதா, இங்க வந்து டக்குன்னு போதா பெரிய டவுன் ஆகுது. இங்க காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும். இது நான் ஜஸ்ட் ஷேரோட சார்ட்டை காமிக்கிறேன், இது எவ்வளவு அப்ரிஷியேட் ஆயிருக்கு, எப்படி இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா டே வைஸ். இங்க வந்து தெரியுதா, நான் டே கேண்டில் கிளிக் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பர்டிகுலர் டே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு காமிக்குது, August 2, இங்க August 3ன்னு காமிக்குது. இப்ப நான் வீக்லியா கொடுக்கும் போது இந்த ஒரு கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கோட கேண்டில் இங்க வந்து பார்த்தா தெரியும். இப்போ இங்க ஏன் ரிஸ்க்ன்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க, இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு பெரிய டவுன் ஆக பாருங்க, கண்டினியூஸ் டவுன். எத்தனை வாரம் டவுன் ஆயிருக்கு பாருங்க. இங்க 200 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. எவ்வளவு எங்க இருந்தது? 400 ரூபாய் கிட்ட, 200 ரூபாய் வந்துச்சு. ஆனா ரிஸ்க் ஃப்ரீ. ரிஸ்க் ரொம்ப அதிகம், பட் ரிவார்டு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இப்ப இந்த இடம்லாம் பாருங்க, நான் அதே 268 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா எனக்கு வித்தின் ஒரு 6-7 வீக்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% மேல லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க சார்ட்டை இப்படிதான் பார்க்கணும். கீழே இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷேரோட வால்யூம்னு சொல்லுவாங்க. இங்க இருக்குல்ல இந்த இடத்துல, இப்ப இந்த இடத்துல நான் கர்சர் வைக்கிறேன், இங்க வைக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வால்யூம் தெரியுதுல்ல, இந்த இடத்த பாருங்க, 75,000 மில்லியன் வால்யூம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வால்யூமை பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க ஷேரை வந்து இதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி வாங்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் வித் நிஃப்டி 50. ஓகேங்களா? நிஃப்டி 50. அப்படி இல்லை அப்படின்னா சில பாண்ட்ஸ்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன்.
என்னோட சேனல்ல டி பில்ஸ்ன்னு சொல்லி இருக்கும் போட்டிருப்பேன் மேல. இங்க இருக்க ஒரு நிமிஷம். டி பில்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? இந்த டி பில்ஸ் என்ன அப்படின்னா, பேங்க்ல இருந்து நம்ம கடன் வாங்குவோமா, ஆனா நம்மளால பேங்க்கு கடன் தர முடியுமா? முடியாது. ஆனா அதாவது டைரக்டா தர முடியாது. ஆனா இந்த டி பில்ஸ் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆர்பிஐக்கு கடன் தரலாம். இல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டி வந்து இருக்கும். அவங்க வந்து கொடுத்துருவாங்க. டி பில்லுங்கிறது ட்ரெஷரி பில்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ட்ரெஷரி பில்லுல வந்து யூஎஸோட இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து த்ரீ வேவா பிரிப்பாங்க. 90 நாள், 180 நாள், 365 நாள்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா ஒரு இங்க இங்க இருக்கு பாருங்க, 14 நாள், 91 நாள், 182 days, 364 days. ஸோ இதுல நான் என்னன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். இது வந்து மாத்திட்டாங்க, 25,000 இருந்தது, இப்ப 10,000 மாத்திட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து நான் அதிகமா இப்ப ரிஸ்க் எடுக்க எனக்கு தெரியல, என்கிட்ட ஆனா ஃபண்ட் இருக்கு, அதை என்ன பண்றதுன்னு தெரியலங்கும் போது இதே மாதிரி டி பில்ஸை நீங்க வாங்கி 90 நாள் ஹோல்ட் பண்ணா கூட போதும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குன்னு ஒரு டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஈல்டுன்னு சொல்லிட்டு ஒரு 7% இங்க இருக்கு பாருங்க, 7%, 7.5%. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எஃப்டி. எஃப்டி விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ஆப்ஷன் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்எஸ்சிசி ஸ்கீம்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து எப்படின்னா கவர்மெண்ட் வந்து பெண்களுக்காகவே, உமன்ஸ்க்காகவே இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி. இப்போ நார்மலா நம்ம பிக்சட் டெபாசிட்ல போட்டா ஒரு வட்டி தானே கொடுப்பாங்க, கரெக்டா? இப்போ ஒரு 50,000 போறோம்னா அது ஒரு வட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீ 1,50,000 போட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1,75,000 வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ, ரிட்டர்ன் வந்து பிக்சடா வந்துடும். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இது கூட நீங்க வந்து சைட் பை சைடா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம மெயின் அச்சீவ் கோலே என்ன அப்படின்னா, இப்ப வந்து நம்ம கிட்ட ஒரு 50,000 இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த 50,000 கொண்டு போயிட்டு நான் வந்து ஸ்டாக்ல போடக்கூடாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது அப் அண்ட் டவுன், மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாமா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு 50,000 கொண்டு போயிட்டு எனக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ல கொஞ்சம் வந்து வச்சிருக்கணும், ஆல்ரெடி எமர்ஜென்சி ஃபண்ட். தென் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல கொஞ்சம் போட்டுக்கலாம். தென் வந்து என்ன பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் போடலாம். ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போடலாம். தென் என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து ஷேர் பத்தின நாலேஜ் வந்துருச்சு, நான் வந்து டைரக்டா போயிட்டு நான் இப்போ ரிலையன்ஸ் ஸ்டாக்கே கூட நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டாக்ல கொண்டு போய் கொஞ்சம் போடலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, ஆஸ் யூஷுவல் இந்தியாவில் வந்து முக்கியமா இம்பார்ட்டன்டான ஒன்று என்ன அப்படின்னா கோல்டு. இப்போ கோல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 விதமா இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, சால்வரன் கோல்டு பாண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, எஸ்ஜிபில சால்வரன் கோல்டு பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அனதர் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அது காமிக்கிறேன் இப்போ. கோல்டு பீஸா? ஆமா, கோல்டு பீஸ். ஓகே. அனதர் மெத்தட் என்ன அப்படின்னா கோல்டு ஸ்டாக்லயே இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன கோல்டு ஸ்டாக்னா டைட்டன், மணப்புரம். ஓகேவா? கம்பெனியோட கோல்ட் ஸ்டாக்ஸ்லயா? ஆமா ஆமா, இந்த கோல்டு ஸ்டாக்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எஸ்ஜிபி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா இது வந்து ஒரு தங்க பத்திரம். நீங்க வந்து ஆன்லைன்லயும் வாங்கலாம், ஆஃப்லைன்லயும் வாங்கலாம். 2.5% வந்து வட்டி தருவாங்க. ஓகேவா? இந்த கோல்டு பீஸுங்கிறது என்னன்னு இப்ப காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கோல்டு பீஸுங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் கோல்டோட ப்ரைஸ் அப்ரிசியேஷன். கரெக்டா தெரியுதுங்களா? இப்ப கோல்டு வந்து நம்ம கடையில போய் வாங்க போனோம்னா ஒரு 60,000 கிட்ட இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடட் கோல்டு. ஓகேங்களா? மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுற கோல்டோட ரேட் 72,000 ரூபாய். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தெரியுது, என் கர்சர் பாருங்க, இங்க 64 ரூபா இருந்தது. அப்ப என்னாச்சு, கோல்டு 74,000 இருக்கும்போது 64 ரூபா. அப்ப என்னாச்சு, கோல்டு இங்க இருந்து இறங்கிச்சா?
அப்படியே இறங்கிச்சு ஆ ஏறிச்சு திரும்பி ஏறிச்சிங்களா. அப்போ இந்த இடத்த பாருங்க, 65 ரூபா இருந்தது, அப்படியே இறங்கி 60 ரூபாய்க்கா வந்துருச்சு. ஸோ இங்கெல்லாம் பார்க்கும்போது 53 ரூபா இருந்தது. தெரியுதுங்களா? இப்போ இந்த கர்சர் இங்க வைக்கிறேன், ஆல்மோஸ்ட் இந்த இடம். நீ கோல்டு அந்த சாவரின் கோல்ட் பாண்ட் சொன்னீல, அதுவும் போட்டிருக்கியா? நான் அது இன்னும் போடல, அது போடணும். ஆனா நான் அதுக்கு பதிலா வந்து வேற சில கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கறனால அதுல பண்ணல. இப்போ இங்க தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட்? கோல்டு பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகுதா, அப்ப என்ன ஆகுது? என்னால கோல்டுலாம் வாங்க முடியாது, ஆனா மாசம் மாசம் எனக்கு ம் சம்பளம் வரும். நான் என்ன பண்றேன், ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுற இந்த கோல்டு பீஸ்ல நான் போயிட்டு இன்வெஸ்ட் பண்றேன். கோல்டு ஏறுதா, இது ஏறும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்கா இந்த கோல்டு பீஸுங்கிறது, நீ ஒரு 10,000 ரூபாய் கொடுத்த அப்படின்னா, இந்த 72,000 ரூபாய்ல 10,000த்துக்கு உண்டான வேல்யூ எவ்வளவோ அதை கொண்டு போயிட்டு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சிம்பிள். எனக்கு வந்து என்னால மார்க்கெட்டை பார்க்க முடியாது, என்னால எஸ்ஜிபி வாங்க முடியாது அப்படிங்கும் போது நீங்க இந்த கோல்டு பீஸ்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். புரிஞ்சுச்சா? இதுக்கு வீடியோ போட்டிருக்கியா கோல்டு பீஸ்க்கு? கோல்டு பீஸ்க்கு இன்னும் போடல, போடணும். பட் யூஸ்வலா இதான் கோல்டு பீஸுங்கிறது என்னன்னா, டெய்லி ட்ரேட் ஆகும். இப்போ நான் என்னன்னா இங்க வாங்கலாம் பாருங்க, இங்க தெரியுதுங்களா? 61 50 பைசா ம் எனக்கு வந்து ஒரு 15 கொடு அப்படிங்கும் போது அதோட ரேட் வந்துடும் இங்க. ஸோ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனா இதுல என்ன ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும்போது யூஸ்வலா கோல்டு வந்து ஹைல இருக்கும் எப்பயுமே. ஸோ கோல்டுங்கிறது ஒரு சேஃபஸ்ட் அசெட்டுக்காக தான். ஸோ என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 10 பவுன் நகை வாங்கணும்னா இதுல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு கூட வந்து உங்களுக்கு 10 பவுன் வாங்கணும்னு தோணும் போது இந்த அமௌண்ட்டை வந்து செல் பண்ணிட்டு வாங்கலாம். இது ஒரு ஒரு வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல். இல்ல அப்படின்னா நான் காயினா கூட கடையில போயிட்டு வாங்கிட்டு நீங்க ஜிஎஸ்டி வந்து அதுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க கோல்டு பீஸ் வாங்குனீங்க அப்படின்னா இதுக்கு வந்து லிக்விடிட்டி ஓரளவு இருக்கு. ஸோ அதனால நீங்க அப்பப்போ வாங்கிட்டு செல் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க கோல்டு பீஸ் வாங்கும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வாங்கி ஒரு மாசத்துல செல் பண்ற மாதிரி வாங்கிடக்கூடாது. லட்சம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் போயிடுறேன், செப்டம்பர் போயிடுறேன், 48 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா 64 ரூபா போயிருக்கும் போது இந்த அமௌண்ட் எடுத்து கூட நீங்க கோல்டு வாங்கலாம். பட் இது மோர் ஆஃப் லாங் டேர்ம்க்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே. ஓகேவா? ம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணும்போது இதுதான் பிளான் பண்ணிக்கணும். ஒரு 50,000 வருது அப்படின்னா அதுல கண்டிப்பா வந்து ஒரு 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 20,000 இல்ல 10,000 மட்டும் பிகினரா இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து போடணும். நீங்க ஸ்டாக் நல்லா மார்க்கெட்ல போடலாமா, இல்ல நீ சொன்ன அந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? சாவரின் கோல்டுலயும் கோல்ட் பண்ணலாம். பாண்ட்ஸ். எல்லாத்தையும் அதாவது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பழகி நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம்ல பெனிஃபிட்டா இருக்கும். மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா சொல்லிடுறேன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது முக்கியமான விஷயம், எனக்கு இந்த பணம் தேவையில்லை இப்போ. லட்சே நீ ஒரு ஒரு 50,000 வச்சிருக்க, ஓகேவா? 50,000 வந்து எனக்கு வந்து இப்ப தேவையில்லை, எனக்கு 2 வருஷம் கழிச்சு தான் தேவைங்கும் போது அந்த பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன ரீசன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஸ்டாக் நீங்க வாங்குறீங்க, லட்சம் இங்க காமிக்கிறேன். அதை வெளியே எடுத்தா எங்களுக்கும் வேல்யூ இருக்காது, அதை பண்ணதும் வேஸ்ட், இன்வெஸ்ட் வேஸ்ட். பண்ணதும் வேஸ்ட். இன்னொரு மெத்தட் சொல்றேன். லட்சம் ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்க இங்க வாங்குறீங்க, இந்த இடத்துல ஒரு 30,000 என்கிட்ட இருக்கு, சும்மா ஒரு மாசத்துல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போடுறீங்க. நல்லா பாருங்க என்ன ஆகுது. ஆனா நீங்க நினைச்சதுக்கு தப்பா நடக்குது. மார்க்கெட் கீழே இறங்குதா, ம் இறங்குதா. ம் ஒரு மாசத்துல எடுக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா என்னாச்சு, இறங்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க இறங்கிட்டே இருக்கா. ம் அப்போ உன்னால ஐயோ லாஸ் ஆயிடுச்சு, இவ்வளவு போட்டமே பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னு உனக்கு வந்து உன்னால விற்க முடியாது. ஸோ இங்க வருதா, இங்க இறங்கிடுச்சா. ஸோ திடீர்னு என்ன ஆகும்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல அவரேஜ் பண்ணுவாங்க. ஓகே இங்க இருந்து ரிட்டர்ன் மேலே ஏற வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கொஞ்சம் பணம் போடுவாங்க. கொஞ்சம் இதுதான் சிப் மெத்தட்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லிட்டு அழகா வந்து சிப் பண்ணிடுவாங்க. இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஸோ எனக்கு என்ன ஆகும்னா, இன்னொரு 1 இயர் கழிச்சு இந்த ஸ்டாக் இங்க வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. கரெக்டா?
ஸோ ம். அதனாலதான் வரலாம் நீ வராம அ- போகலாமாண்ணா? ஆமா, அதனாலதான் உங்ககிட்ட நீங்க ஒரு பணம் இருக்கு அப்படின்னா மொத்தமாவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. நீங்க பாட்டம்ல இருக்கீங்க அப்படின்னா உனக்கு தெரியுது, நீ வந்து அலைன் பண்ற, இதுதான் பாட்டம், இது கீழே போவாதுன்னு நீ நினைக்கிறன்னா அப்போ வந்து நீ பல்கா போடலாம். ஓகேவா? ஆனா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, இதென்ன ரிஸ்க்ல, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஆல்வேஸ் ரிஸ்க். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. எனக்கு இந்த 50,000 தேவையில்லைன்னா மட்டும்தான் நீங்க அந்த பணத்தை போடணும். ஏன்னா இப்ப திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா நீங்க விற்கும் போது லாஸ்ட்ல தானே வருவ. ம். சரி, இப்ப இதுவே வந்து எப்படி சொல்றது? உம், நாம இப்போ போட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல, ம். இது நமக்கு இப்போ ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றத ப்ரிடிக்ட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி கவர்மெண்டோட இது இருக்குல்ல, ரயில்வேஸ் இந்த ம். மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்ணா ஓகே. அவங்கலாம் எப்பயுமே இல்ல, ஸ்டேபிள் தானே? அது இப்போ ரயில்வேஸ்ன்னு சொல்றீங்கல்ல, இந்த ரயில்வேஸ் எதனால இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுது? ஏன்னா இந்த இல்ல, ஸ்டாக் பொதுவா வந்து முன்னாடில இருந்தே ஆ இல்ல, அதான் இப்போ 120 ரூபால இருந்து நீங்க 500 ரூபா போனனாலதான் இது தெரிஞ்சுது. ஆனா ஜஸ்ட் ஹிஸ்டரிய பாருங்க, சொல்றேன். ஹிஸ்டரிய நல்லா பாருங்க. இங்க என்னாச்சு, இந்த இந்த இத்தனை மாசம் என்னாச்சு இங்க? பெருசா ஆல்மோஸ்ட் ஏறவும் 3 இயர்ஸ் என்னாச்சு? பெருசா ஏறவும் இல்ல, இறங்கவும் இல்ல. ஏறவே அதாவது இல்ல. மந்தமான மந்தமான, நிலைமையிலே போயிடுச்சு. ஐயா, இங்க ஏன் ஏறுச்சு அப்படின்னா தர் இஸ் ஏ நியூஸ். கவர்மெண்ட் வந்து ரயில்வேல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு உடனே இந்த மந்தமா இருந்த இடம் என்னாச்சு அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. 35 ரூபா இருந்திருக்கு 2 வருஷம் முன்னாடி, 409 ரூபாய். அப்ப எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஸோ இதே மாதிரி அன்சர்டனிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் எப்பயுமே. இப்படி ஏறினது கீழே இறங்கி இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், பேடிஎம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு பேரோட திவால். பணம் இதுல போச்சுன்னு மட்டும் பாருங்க. யோசிச்சு பாருங்க, இங்க ஒருத்தன் வந்து 2000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கான். இப்ப அவனோட நிலைமை என்னாச்சு? 400, 200. சோ கம்பெனியே இப்ப இல்ல. இல்ல, இருக்கு இருக்கு, இதெல்லாம் இருக்கும். ஆனா ஒருத்தவன் கிளவரா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 400 ரூபாய்க்கு இங்க வாங்கியிருக்கான். ஏதோ ஒரு நியூஸ் வருது தெரிஞ்சிச்சுன்னு இங்க என்ன பண்ணியிருக்கான், 1000 ரூபாய்க்கு வித்துட்டான். உங்களுக்கு தெரியுதுங்களா? ம். இது ம். டவுன் தான் ஆக்சுவலா. ஆனா கிளவரா இருக்கிறவன் என்ன பண்ணியிருக்கான், நான் 500 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு வித்துட்டான்னா அவனுக்கு 100% லாபம் இல்ல. இந்த ம். இந்த ஃபால்லயும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கும் எப்பயுமே. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் வந்து பல்கா இன்வெஸ்ட் பண்ணணும். அதை நீங்க ஒன்ஸ் வந்து எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். பட் இதெல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல வச்சிருக்கணும். லட்சே ரயில்வேல வந்து நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குன்னு எல்லா பணத்தையும் ரயில்வேல போடக்கூடாது. எப்பயுமே டைவர்சிஃபை ம். பண்ணணும். ரயில்வேல ஒரு 2 ஸ்டாக், பேங்க்ல 2 ஸ்டாக், ஏன்னா பேங்க் எப்பயுமே அழியாது. அதுக்கப்புறம் ஐடில 2, எஃப்எம்சிஜில ஒரு ஸ்டாக். ஏன் அப்படின்னா எஃப்எம்சிஜி திரும்பி திரும்பி சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எஃப்எம்சிஜில. எனக்கு தெரிஞ்ச அதிக பேர் வந்து எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க, இதை வாங்காம விட்டுட்டோம், நான் வீடியோ ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. காமிக்கிறேன். ரிலேட்டட் ஷேர் எஃப்எம்சிஜில காமிக்கிறேன். இங்க பாருங்க, நான் 2230 ரூபா கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா எஃப்எம்சிஜியை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டிஃபென்சிவ் செக்டர். ஏன்னா இப்ப நீ வந்து முறுக்கு இல்ல வந்து பென் பவுடர், சோப்பு இது இல்லாம உன்னால வாழவே முடியாது. கரெக்டா? அதாவது அத்தியாவசிய பொருள் மாதிரி சொல்றேன். ஆமா. சோ இதுல இதுல வந்து முக்கியமா தயாரிக்கிறது அதிகமா யார் இந்தியால? இந்துஸ்தான் யூனிலிவர், ஒரு பெரிய ப்ராடக்ட். கரெக்டா? ஓகே. கரெக்டா? சோ என்னாச்சுன்னா இந்த இந்த இடத்துல வரும்போது சொல்லியிருப்பேன், வந்து லாங் டேர்ம்க்கு வந்து ஹோல்ட் பண்ணுங்க. என்ன ரீசன் அப்படின்னா இது நல்லா இறங்கிடுச்சு, பார்த்தா தெரியும். இங்க பாருங்க, எங்கேயோ இருந்தது எங்க வந்துருச்சுன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இது மாதிரி எஃப்எம்சிஜியில் எப்பயுமே ஸ்டாக் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ என்ன இருக்கு, இங்க இருந்து பிரைஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, தெரியுதா? 25% வந்து எஃப்எம்சிஜியில் ஏறதெல்லாம் பெரிய விஷயம். அது வெரிய ஷார்ட் டைம்ல, தெரியுதுங்களா, ஒரு 3 வாரத்துல. இதுதான் டைவர்சிஃபை. அப்ப இந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் டவுன்ல இருந்தது. ஓகே. நான் இங்க எடுக்கிறேன். அதிக ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன்ல தான் போயிட்டு இருந்தது. எக்ஸாம்பிளா ஒரு டேட் நான் சொல்றேன் பாருங்க. 4ஆம் தேதி வச்சுக்கலாம்.
நாலாம் தேதி என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? எலெக்ஷன் ரிசல்ட். இது வந்து நிஃப்டி 50 கம்பெனி டவுன். இதுவும் நிஃப்டி 50க்குள்ள தான் இருந்தது. ஆனா இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் யோசிச்சு பாருங்க பாருங்க. இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் 6% ஏறி இருக்கு. இங்க எவ்வளவு பர்சன்ட்? அதே நிஃப்டி 50 கம்பெனி சேர்த்து 6% இறங்கி இருக்கு. இதுதான் பிகாஸ் எஃப்எம்சிஜியோட. அத்தியாவசியத்தோட விலைவாசி உயரும்னு சொல்லி அந்த அந்த மாதிரி இது பண்ணாங்க இல்ல அப்போதைக்கு ஆட்சி மாற்றம் வரப்போ. வரும். அது இல்லாம இது ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல. அதனால என்ன ம். பண்ணிட்டாங்க, எக்ஸாம்பிள் அடுத்தது ஒன்னு எடுக்கிறேன், டாபர்னு ஒன்னு எடுக்கிறேன். டாபர் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே டே என்ன நடந்தது பாத்தீங்களா? தெரியுதா? 6% இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல போயிருக்கு. அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடத்திட்டாங்க. ஸோ என்ன நடந்தது, ஒரு மார்க்கெட் டவுன் ஆகும்போது எந்த செக்டர் காப்பாத்துது? எஃப்எம்சிஜி வந்து நல்லாவே காப்பாது. எஃப்எம்சிஜி கோல்டு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம், டைவர்ஸ்ஃபை பண்ணிட்டா. இப்போ நிஃப்டி 50ல என்ன பண்ணியிருக்காங்க பார்த்து காமிச்சல. நிஃப்டி 50ல என்ன பண்ணாங்க? எல்லா ஷேர்ஸ்லயும் அதேதான். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுதா? ஈக்விட்டியில 99% கேஷ் வந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க. இது வந்து ஏன்னா நிஃப்டி 50க்கு வந்து ஈக்விட்டி மட்டும் தான் வரும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல்ல பேங்கிங் செக்டார்ல 33%, அதர்ஸ்ல 17, எனர்ஜில இவ்வளோ, டெக்னாலஜில இவ்வளோ, ஆட்டோமொபைல இவ்வளோ, எல்லாத்துலயும் கலந்து கலந்து கொடுத்துருக்காங்கல்ல. கன்சியூமர் டூரேபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி செக்டார் வரும். ஸோ நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம போர்ட்ஃபோலியோ எப்பயுமே சேஃப். இங்க தெரியுதா? ஃபினான்ஷியல் இவ்வளோ, ரிலையன்ஸ் வந்து எனர்ஜில வருது, அதில் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட இதுல மல்டி கேப் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு, நான் காமிக்கிறேன். இப்ப நீ அந்த இதுல கிராஃப்ல எங்களுக்கு இது பண்ணி காட்டினீங்களா, அத வந்து மாடியூல்ஸ் என்னென்ன இருக்கு, எதுக்கு எந்த அந்த மாடியூல்ஸோட ஒர்க் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது, அது இல்லீகலா? இல்ல, இது எல்லாத்துக்குமே புக் இருக்கு, ஃபார்மா இருக்கு. இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறது பிரைஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுதான். இப்ப வந்து பேசிக்கா இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோ போடுறோம், இந்த இதுல இருக்க மாடியூல்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். கவர்மெண்ட் போர்ட்டல் மாதிரி எல்லாம் கை வச்சோம்னா அதுக்காக கேக்குறேன். வீடியோஸ் இல்ல, எல்லாமே பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. நீ ஒன் திங் யூ ஹாவ் டு பி இன் மைண்ட், நீ வந்து செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்னா, ஃப்ரீ காலும் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இங்க வாங்கினா இங்க எப்படி போயிடும் அப்படின்னு வந்து கால் யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் கொடுக்க கூடாது. அது மட்டும்தான். அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா வந்து பண்ணணும் எப்பயுமே. சரி வாங்க, இங்க நான் காமிக்கிறேன். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு மல்டி அசெட் நிப்பான் மல்டி கேப் ஃபண்டுங்கும் போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா செக்டார்லயும் போட்டிருக்காங்க. 26, 21 இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செக்டார்ல வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ரிஸ்க் ஃப்ரீல வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. டெஃப்ட் ஃபண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா? இது வந்து பாத்தீங்கன்னா டெஃப்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இதோட ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க, 7.55 தான். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பேங்க்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டி பில்ஸ் இருக்குல்ல, நான் டி பில்ஸ் பத்தி பேசணும்ல. ஸோ அந்த டி பில்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாண்ட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இதே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கான ஃபண்ட்ல போடுறேன், ஹைபிரிட்ல வந்து போடுறேன். இதோட ரிட்டர்ன்லாம் தெரியுதுங்களா எவ்வளோ? 40, 24, 19 சொல்லிட்டு எவ்வளோ அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இதுல வந்து ரிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, 349 ஃபண்ட்ல போடுறாங்க. அதுல அதிகமா டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும் இங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கேஷ் வந்து 2% இருந்தது, இதுல வந்து பாத்தீங்கன்னா 16% இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க வந்து பேலன்ஸ்டா ஏகப்பட்ட ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுதான் அது. சால்வரிங் பாண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க, தெரியுதா? ஸோ நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா இந்த எல்லா பார்ட்டியும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்படி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணணும். இது நம்ம என்ன மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்றாங்களோ நம்ம அதை ஃபாலோ பண்ணா கூட நம்மளால முடியும். என்ன ஒண்ணுன்னா, நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது, ஆஃபீஸ் ஒர்க்கு மற்றது இருக்கிறதுனால பெருசா மேனேஜ் வந்து பண்ண முடியாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், நான் சிப்பு போறேன்னா மினிமம் 100 ரூபா போட்டா போகுது. அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா ஒன் டைம்ங்கும் போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் 500 1000 எவ்வளவு வேணா நம்ம வந்து போட்டுக்கலாம்.
ஸோ இதுதான் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு இருக்கு, நீங்க நம்மளுக்கு இங்க இதுலயே வந்து ஸ்கிரீனர்ல இருந்து எல்லாமே இருக்கு பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருவாங்க. எல்லா புரோக்கரும் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, ஃபண்ட் ஹவுஸ் வந்து 1000 கோடி 2000 கோடி, எனக்கு வந்து சிப்பு வேணாம், ஒன் டைம் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ஸோ அதுல என்னென்ன பண்றது எல்லா டீட்டெயிலுமே இதுல வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் என்னோட வீடியோவும் அதிகமா அதுல போட்டிருக்கேன், அதுவும் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, நான் வீடியோவும் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்டா நம்ம என்ன பண்ணணும்னா டைவர்சிஃபை பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஒரு ஒரு ஐடி ஸ்டாக்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாம எல்லாத்துலயும் பண்ணணும். இப்ப நானே சில டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜிக்ஸ் வந்து நான் சொல்றேன். இது வந்து இன்ஃபியோட சார்ட். ஓகேங்களா? இன்ஃபி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய வெயிட்டேஜான ஸ்டாக். ஸோ நான் இங்க என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டவுன் ஆச்சு. ஓகேங்களா? ஜூன் 4 வந்து டவுன் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, இங்க கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாபத்துல வந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஏற்கனவே பை பண்ணியிருந்தேன் 2 ஸ்டாக். ஸோ இந்த இடம் வந்தோடனே திரும்பி நான் பை பண்ண மேல போயிடுச்சு. ஸோ நான் லாபத்துல இருக்கேன்னா, நான் இங்க வந்து என்ன பண்ணேன்னா, இங்க வந்தோடனே லாபத்தை புக் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நான் இங்க இருந்து ஹோல்ட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபி ரிசல்ட் கொடுக்கும்போது பேடா இருந்தது. நீங்க ஒண்ணு வந்து கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேண்டில வந்து அவன் பிரேக் பண்ணவே இல்லை. இந்த கேண்டில் என்ன அப்படின்னா, இந்த பிரைஸ்க்கு கீழே அவன் போல, யாருக்கும் விற்க தயாரா இல்லை. புரியுதுங்களா? ஜஸ்ட் அசியூம் லைக் திஸ். யாரும் எனக்கு விற்க தயாரா இல்லை. இங்க அதிக பேர் பை பண்ணியிருக்காங்க பாருங்க, எவ்வளவு பெரிய கேண்டில் பை பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்ப என்னாச்சு, டிஃபால்ட்டா மேலதான் போக போகுதுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து மேல போயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துட்ட வந்து நான் வித்துட்டு எனக்கு தெரியும் ஐடி வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு, நான் அதை வந்து வித்துட்டு இங்க வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி நல்ல ஸ்டாக் எல்லாமே இதெல்லாம் நிஃப்டி 50ல இருக்கு, பார்த்தா தெரியும். இதை மாதிரி நீங்க மேல வாங்கி கீழே விற்கலாம், கீழே வாங்கி மேல வைக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து நீங்க வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் மாருதி கார். மாருதி எவ்வளவு சேல்ஸ் ஆகுது, ஓகேங்களா? அப்ப எவ்வளவு லாபம் பெறுவாங்க. அப்ப அங்கும் போது நீங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தது, வாங்கினீங்க அப்படின்னா நம்ம அழகா வந்து இங்க கூட புக் பண்ணிருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்றேன், ஒரு 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ அது மாரி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒரு ஸ்டாக் மூவ் ஆகுறது. அதுக்கப்புறம் நான் என்ன இன்னொன்னு பண்ணிருக்கேன்னா, அதிக பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த ஸ்டாக் வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சொல்றது என்னன்னா, வாங்குறது வாங்காது உங்க விருப்பம். மேபி நான் இந்த ஸ்டாக்கோட டீட்டெயில் எல்லாம் போடுறேன், நீங்க வாங்குறதுனா வாங்குங்க. இதுல வந்து நான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். லெட்ஸே நான் அப்போலோல பண்ணியிருக்கேன், தேவயானி இது, அப்புறம் என்டிஎல் பவர் கிரிட் நான் காமிச்சேன், அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிமே அதிக ஸ்டாக்ல வந்து நான் இன்வெஸ்ட் வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி அதிக பேருக்கு. அதானியோட கவர்மெண்ட் பவர் கிரிட்டா? எதுப்பா பவர் கிரிட்? பவர் கிரிட் வந்து கவர்மெண்டோடது. ஓகே ஓகே. கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துச்சா? ஸோ தெரிஞ்சிச்சா? இது வந்து கவர்மெண்ட் மேனேஜ் பண்றது, தெரியுதா? ஃபண்டர். சரி இது பாருங்க, அந்த நம்ம அந்த சேனல்லையும் வீடியோ வந்து போட்டிருக்கிறது, சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு என்னன்னு வந்து சொல்லுங்க. ஓகேவா?